ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய யச்சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபால பக்த இல்லத்தா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. நான் செய்யும் சேவை அனைத்தும் கிருஷ்ணனுக்கே. வாருங்கள், இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் கதை பற்றி பார்ப்போம் அப்படின்றது சொல்லணும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்வி அல்லது சோகத்தை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டும் எப்படி சமாளிப்பது என்பதை உணர்த்தும் மிக சிறந்த ஊக்கமளிக்கும் கதை, அதாவது மோட்டிவேஷன் ஸ்டோரி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தானாம். அவன் அழகான சிலை ஒன்றை செதுக்க முடிவு செய்தான். அதற்காக காட்டுக்கு சென்று ஒரு பெரிய கல்லை தேர்ந்தெடுத்து அதை தன் உளியால் செதுக்கத் தொடங்கினான். சிற்பி உளியால் அடித்தவுடன் அந்த கல் வலியால் துடித்தது. ஐயோ, என்னை அடிக்காதே, பொறுக்க முடியவில்லை, வேறு கல்லை பார் என்று அப்படி கதறி 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 அழுதுச்சான். பரிதாபப்பட்ட சிற்பி அதை விட்டு மற்றொரு கல்லை தேர்ந்தெடுத்து தன் வேலையை தொடங்கினான். அதாவது ஒரு சின்ன அடியை கூட சிற்பி, அதான் சொல்வோம்ல, நம்ம கஷ்டப்பட தான் நம்மளால் செதுக்க முடியும், நம்ம லைஃப்பை செதுக்கிக்குவோன்றோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு தான் இந்த கதை. அதாவது என்னன்னு பார்த்தா, சரி போ, இதால் வலி தாங்க முடியலன்னு போல் இரண்டாவது கல் எந்தவித சலசலப்பும் என்று சிற்பியின் உளி அடிகளை அமைதியாக தாங்கி கொண்டது. பொறுத்துக்கிட்டு கடுமையான உழைப்புக்கு பிறகு அந்த கல் ஒரு மிக அழகான விநாயகர் சிலையாக மாறியதாம். சிலை தயாரானதும் மக்கள் ஊர்வலமாக சிலையை எடுத்து சென்று கோவிலில் பிரதிஷ்டை செய்தனர். தினமும் மக்கள் அந்த சிலைக்கு பூ வைத்து தேங்காயை உடைத்து வணங்கினாராம். அடுத்த நாள் கோவில் பூசாரி தேங்காயை உடைக்க ஒரு கல் தேவை என்று எண்ணி அதை காட்டுக்கு சென்று முதல்ல கல்லில் உரி செய்ய ஆரம்பித்தப்ப அது வலிக்குதுன்னு கத்துச்சுல பாருங்கள். அந்த கல்லையே தூக்கி வந்தார்களாம். அதை சிலையின் முன்பாக வைத்து மக்கள் அந்த கல்லின் மீது தேங்காயை உடைக்கத் தொடங்கினாராம். அதான் ஃபஸ்ட்டே அதான் சொல்லல, நம்ம எப்போதுமே நமக்கு ஏன் இந்த கவலை, ஏன் இந்த வலி, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியே ஒதுங்கிட்டோம்னா அது நமக்கு டெய்லி அடி வாங்குற மாதிரி. எப்படி இந்த கல் டெய்லி தேங்காய், இப்போ பாருங்கள், ஒரு சிலை ஒரு உரியை வச்சு சிலையை செதுக்கிறப்ப வலிக்குதுச்சு. ஆனால் நித்தம் தேங்காய் வச்சு ஒரு 10 பேர் 100 பேர் அந்த கல்லில் உடைக்கிறப்ப அதுக்கு எவ்வளோ வலிக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே பொறுத்துக்குச்சான். ஐயோ, நம்ம சிற்பிக்கிட்ட நம்ம வலியை பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம பிள்ளையார் மாதிரி அழகாக விக்கிரகத்துக்குள்ளது கோயிலுக்குள்ளே உட்காந்து நம்ம ஒரு விக்கிரகமாக இருந்து நம்மளை எல்லோரும் வழிபட்டிருப்பாங்களே, நம்ம இப்படி வலிக்குதுன்னு சொன்னதுனால நித்த நம்ம வலியில் வேதனைப்படுறோம் அப்படின்னு அது நினச்சிக்கிச்சான். அது எதுக்கு சொல்ல வருதுன்னா, அதாவது நம்ம எப்போதுமே முதல் கல்லை போல கஷ்டங்களை தாங்க மறுத்தால் வாழ்க்கை முழுவதும் சாதாரணமாக ஒரு கல்லாகத்தான் நாம் இருக்க நேரிடும். ஆனால் இரண்டாவது கல்லை போல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டு நாம் இருந்தவனால் ஒரு சிற்பமாக மாற முடியும். வாழ்க்கையில் வரும் தோல்விகளை செதுக்குபவரை தவிர சிதைப்பவரை அல்ல. உத்வேகத்தை தரும் இது போன்ற நிறைய தன்னம்பிக்கையான கதைகள் நிறைய உள்ளன. நான் அதனால தான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட இன்றைக்கி என்னது கவலை மறுத்தல்னு சொல்லும்போது அதை தான் சொன்னேன். எப்போதுமே செதுக்க தான் சிலை ஈஸி கிடையாது. எப்படி ஒரு பால்ன்றது ஒரு வெண்மை நிறமான பால். அந்த பாலை அதில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி அதை உரை ஊற்றினதுக்கப்புறம் தயிரான போது அதை கடகடன் கடைஞ்சி அதுக்கப்புறம் வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை சும்மா விடுவார்களா, அதை ஒரு அக்னி பரீட்சை செய்து ஒரு அக்னியில் போட்டு அதை காய்ச்சி அதற்கப்புறம் அதை நெய்யாக்கினதுக்கப்புறம் என்ன சொல்ற, பாலுன்றது ஒரு சுவாமியோட அபிஷேகத்துக்கு ஊற்றி அது அப்படியே கீழே போயிடுது. ஆனால் நெய்யின்றது சாமியினுடைய கர்ப்ப கிரகத்தில் உள்ள விளக்குக்கு அது உதவுகிறது. அப்புறம் நல்ல ஸ்வீட்டு செஞ்சு அதை இனிப்பாக மக்கள் அனைவரும் வருந்துகிறார்கள், அதாவது சாப்பிடுகிறார்கள். இப்படி தான் நம்ம சில பாலோட தப்பு என்ன, பால் வெண்மையாக இருந்தது அதனோட தப்பா. அதனால் கவலைன்றதை நினச்சி வருந்தாதங்க. எல்லாமே நம்மளை கடவுள் செதுக்கிறதுக்குரிய வழிகள்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க. அதான் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே